எஸ். ஓகே. சரி, இது வரைக்கும் நீங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒருத்தவங்களா எல்லாரும் அமைதியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரோல இருந்து அப்படியே கேட்கலாமா? ஒருத்தவங்களா சொன்னாதானே மேம்க்கு கூட கேட்கும். நான் உங்களை தான் பின் பண்ண போறேன் இப்ப ஸ்கிரீன்ல. நீங்க தான் தெரிவிங்க இப்ப நல்லா. ஆ, ஒருத்தவங்களா சொல்லுங்க பாப்போம். சும்மா ஒரு பாயிண்ட் எதனா ஒண்ணு நம்ம இன்னைக்கு பார்த்ததுல இருந்து. எப்ப பார்த்தாலும் நானே பேசிட்டு இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் கிட்ட வாங்கடா. இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோ. யா, எஸ் எஸ், தேங்க்யூ சூப்பர் கண்ணா. ஒபே பண்ணணும். வெரி குட். கண்டிப்பா ஒபே பண்றோம் எல்லாரும். ஓகே, ரைட்டா? எப்பயுமே ஒபீடியன்ட் தான் நீங்கலாம். இன்னும் கொஞ்சம் காஷியஸா வந்து இன்னும் ரெஸ்பெக்ட் கொடுங்க, இன்னும் ஒபீடியன்ட்டா இருங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் யார் சொல்ல போறீங்க? உங்க பேர் என்ன செல்லம்? சூப்பர்ரா, வெரி குட், கீப் இட் அப். நெக்ஸ்ட் அப்படிதான் தைரியமா வந்து சொல்லணும். நான் என்ன இப்போ இங்க பெருசா மார்க் போட போறேன்னா என்ன பண்ண போறேன்? ஒன்றும் இல்லை. நோ ஹோம்ஒர்க், நோ மார்க். ரிலாக்ஸா கேட்க வேண்டியது. ஆனா நான் சொல்றத ஃபாலோ பண்ணணும் உங்க லைஃப்ல. ரைட்டா? சொல்லுங்க. அங்கேயே இந்த சொல்லு. ரொம்ப கேமரா கிட்ட வரணும் போல. யூ கேன் ஸ்டாண்ட் அண்ட் டெல். யா, எல்லாரும் அமைதியா இருங்க. அப்பதானே அந்த நிக்கிறவங்க சொல்றது எனக்கு கேட்கும். மித்தவங்க எல்லாம் அமைதியா இருங்க. நீங்க மட்டும் சொல்லுங்க கண்ணு. பெரியவங்க சொல்றத கேட்கணும். obey the elders, follow their words. எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் டக்குன்னு அடுத்த ஆள் ரெடியா இருக்கணும். பாய்ஸ், ஐ வாண்ட் ஃப்ரம் யூ ஆல்சோ. பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு வச்சுப்போமா, இல்ல 6th வர்சஸ் 7th 8th அந்த மாதிரி வச்சுப்போமா? எப்படி இருக்கும் உங்களுக்கு? பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ். ஓகே, லெட் மீ see. ஓகே, எஸ் கண்ணா, எல்லாரும் அமைதியா இருங்க. அவர் மட்டும் பேசிட்டோம். எஸ். ஆபத்துன்னு வந்தா உயிரை பணைய வச்சு கன்க்ளூட் பண்ணுங்க. அது உயிரை பணைய வச்சு அப்படின்ற மாதிரி நீங்க கருத்து எடுத்துக்க வேண்டாம். ஓகே தான், அதுல அப்படிதான் அவர் பண்ணாரு. ஆனா நீங்க எல்லாம் அப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, நான் சொல்ல வந்தது வந்து இது வந்து முன்னாடி காலத்துல ரொம்ப அந்த சேஜஸ் ஆசிரமத்துல இருந்தப்ப நடந்ததுதான். நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் அதுதான் நடத்தினேன். பட் யூ ஷுட் நாட் டேக் யுவர் லைஃப் ரிஸ்க். அப்படிலாம் எடுக்க வேண்டாம் நீங்க ஒபீடியண்டா இருக்கிறதுக்கு. சரியா? ஓகே, ரைட், வெரி குட். நெக்ஸ்ட். பெரியவங்க சொல்றத கேட்டு நடந்தா நம்ம நல்ல இடத்துக்கு வருவோம். கண்டிப்பா நல்லா வருவோம். எஸ், வெரி குட். அப்புறம் என்ன ஆகும் சொல்ற மாதிரி செஞ்சா? பிளெஸிங், வாழ்த்து. ஆஹா, அருமையான வேர்டுடா, வாழ்த்து. ஓகே, தேங்க்யூ. சூப்பர். அது மாதிரி நீங்க அப்பப்ப இந்த தேங்க்யூ சொல்லணும். அவங்க கிட்ட வந்து பர்த்டே அன்னைக்கு தான் நமஸ்காரம் பண்ணி கிஃப்ட் மணி வாங்கிக்கணும்னு இல்ல. டெய்லி கூட அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணலாம். புரியுதா? எந்திரிச்சோடனே நீங்க நமஸ்காரம் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்பா, மடடா இது நம்ம குழந்தை தானா அப்படின்னு ஆயிடும். அவங்களோட வாழ்த்துக்கள் உங்களை நல்லா வாழ வைக்கும். எஸ். 2 பாய்ஸ் சொல்லியாச்சு, 3. இப்போ ஒரு பாய்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்குமா? யாருன்னா ஒரு பாய் சொல்லுங்க, அடுத்தடுத்து சொல்லலாம். குவைட், ஒன்லி ஹிம். அவர் மட்டும்தான். எஸ் கண்ணா. சொல்லுங்க. சொல்லாம நிக்கிறீங்களே, சொல்லுங்க கண்ணா. நல்ல பேர் வாங்கணும். கண்டிப்பா நல்ல பேர் வாங்கணும். எஸ். நெக்ஸ்ட் கேர்ள். ஒரு கேர்ள் ஒரு பாய். எஸ், சொல்லுங்கப்பா. கிளியரா இல்ல கண்ணு? எல்லாரும் குவைட்டா இருந்தா கண்டிப்பா கேட்கும். யூ ஹாவ் நைஸ் ஃபெசிலிட்டிஸ். உங்க ஸ்கூல்ல சூப்பரா ஃபெசிலிட்டி மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெஸ்டா எல்லாமே பண்றாங்க. நீங்களும் கொஞ்சம் அந்த ஒபீடியன்ஸை கொண்டாடலாமா? நம்ம கிளாஸ்ல முதல்ல நம்ம ஒபீடியன்ட்டா இருந்தா தானே ஒர்க் அவுட் ஆகும்ல. எஸ். நிக்கிறவங்க மட்டும்தான் பேசணும். எல்லாரும் அமைதியா தான் இருக்கணும். எஸ் கண்ணா, சொல்லுங்க.
பேரண்ட்ஸா பண்ணணும். எஸ், நமஸ்காரம் பண்ணுங்க. காலையில எழுந்திரிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்பேன் எத்தனை பேர் டெய்லி பேரண்ட்ஸ் எல்டர்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் காலில் விழுந்தீங்கன்னு. ஓகேவா? தொட்டு கும்பிடுங்க. சுவாமிக்கு முன்னாடி அப்பா அம்மாவை தொட்டு கும்பிடுங்க. தாத்தா பாட்டியை இது பண்ணுங்க. கண்டிப்பா பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? இது புண்டரிக்குன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் வந்து ஒரு டிவோட்டிப்பா. சரியா? இந்த கதை ஒன்று சொல்லிட்டு நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம். வீக்லி நம்ம மீட் பண்ணும் போதெல்லாம் நான் கேட்பேன் எல்லாருமே. இன்னைக்கு சான்ஸ் எடுத்தவங்க அடுத்த கிளாஸ்ல வந்து நீங்களே திரும்ப பேசாதீங்க, மித்தவங்களுக்கு பேச சான்ஸ் கொடுங்க. சரியா? வெரி குட், எல்லாருமே சூப்பரா பண்றீங்க. நான் இந்த ஒரு குட்டி கதை மட்டும் சொல்றேன் பாரு. இந்த பேரண்ட்ஸ் காலில் விழணும் அப்படின்றத பத்தி சொல்றேன் பாரு. பாரு, ஒரு நாள் வந்து ஒரு டிவோட்டி இருக்காது, புண்டரிக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அவர் பேர் என்ன? அந்த டிவோட்டி பேர் என்ன? டிவோல் புண்டரிக். சொல்லுங்க. புண்டரிக். எஸ், புண்டரிக்ன்றதான் அவரோட பேர். அவர் என்ன பண்றாரு, அவங்க அப்பா அம்மாக்கு என்ன பண்றாரு, சேவை பண்றாரு. நைட் அவங்க அப்பா அம்மா தூங்கும் போது அவங்க கொஞ்சம் பெரியவங்க, அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா கால் அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. என்ன பண்றாரு? உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ஏதாவது கால் வலிக்குது அப்படின்னா அமுக்கிலாம் விடுவீங்களா? தாத்தா பாட்டிக்கெல்லாம் அமுக்கி விடுவீங்களா? அப்படியா? வெரி குட். அப்படி பண்ணாதவங்க இனிமே பண்ணுங்க. என்ன, அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கெல்லாம் நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். ஓகேவா? அவங்களுக்கு ஒரு பெயினா இருக்கு, ஒரு இதா இருக்குன்னா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்ப என்ன அது, அவர் என்ன பண்றாரு, அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் அமுக்கிட்டு இருக்காரு. அப்ப பார்த்து கடவுள் என்ன பண்றாரு, இந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்து அப்பா அம்மாவுக்கு பயங்கரமா சேவை பண்றான் போல இருக்கே, இவனை நம்ம பார்ப்போம், இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அவரு ஆசையா வராரு அந்த வீட்டுக்கு. அப்ப என்ன பண்ணுது, மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த டிவோட்டி வெளியில இருந்து கடவுள் நின்றுட்டு இருக்காரு. உள்ளார அவங்க அப்பா அம்மாவுக்கு அவர் சேவை. அவங்க அப்பா அம்மா அப்படியே தூங்குறதுக்கு போகிற கிட்ட வந்தாச்சு. ஓகேவா? அப்போ வந்து கதவை வந்து தட்டுறாரு இந்த கடவுள். அப்ப இந்த பக்தன் வந்து என்ன பண்றாரு, புண்டரிக்கு வந்து யாரு அப்படின்னு கேட்கும் போது, நான் தான், நீ டெய்லி கும்பிடுற கடவுள், நீ அப்பா அம்மாவுக்கு சேவை பண்றத பார்த்து நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, என்ன செய்வீங்க, உங்களுக்கு இப்படி நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆச்சரியப்பட்டுட்டு டக்குன்னு போய் கதவை திறந்திருப்போமா? ஆனா இவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவர் வந்து கதவை திறக்கல. ஏன்னா அவங்க அப்பா அம்மா இப்ப தூங்க போறாங்க. ஆல்மோஸ்ட் தூக்கம் வர அளவுக்கு அவர் வந்து நல்லா கால் அமுக்கி அவங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த சேவையை அவர் விட்டுட்டு போல. அவர் என்ன சொல்றாரு, தப்பா நினைச்சுக்காதீங்க கடவுளே, எங்க அப்பா அம்மாவுக்கு இந்த ஆல்மோஸ்ட் தூங்குறதுக்கான இது வந்துட்டாங்க, அவங்க அசதியா இருக்காங்க, அந்த கால் அமுக்கி முடிக்க போறேன், ஒரு 2-3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க தூங்கிருட்டும், நான் வந்து உங்களை பாக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் பக்கத்துல இந்த ஒரு கல்லை வந்து ஜன்னல் வழியா போட்டு, இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சம் உள்ளார வந்து இந்த கல்லு மேல கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இப்ப கடவுள் கோவமா இருப்பாரா இல்ல சந்தோஷப்பட்டிருப்பாரா? அவர் ஒன்றும் மனுஷன் இல்ல, தன்னை ரெஸ்பெக்ட் பண்ணலேன்னு கோவப்பட. ஓகேவா? மனுஷன் தான் இம்பர்ஃபெக்டா இருப்பான், எதையும் எல்லா நேரமும் கரெக்டா புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா கடவுள் அப்படி இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே, கடவுள் நானே வந்திருக்கேன்னு சொல்றேன், எனக்கு தான் டெய்லி வந்து வேண்டிக்கிறான் எல்லாத்தையும் இல்லையா, பக்தி பண்றான், ஆனா வந்து அப்பா அம்மாவுக்கு செய்யற சேவையை வந்து விட மாட்டேன், அதை முடிச்சுட்டு தான் வருவேன்னு தீர்க்கமா இருக்கான். பாத்தீங்களா? அப்ப எவ்வளோ பாசம் அவங்க அப்பா மேல, எவ்வளோ ஒபீடியன்ட்டு இல்ல. அவரோட சேவை முதல்ல யாருக்கு, பெற்றோருக்கு, பெற்றோருக்கு அப்புறம் யாருக்கு, குருவுக்கு.